லெட்ஸ் வெல்கம் ஹனிதா. வணக்கம் ஹனிதா. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து மஷ்ரூம் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. உங்களுக்கு சமையல்ல முதல்ல இன்ட்ரெஸ்டா? அது நார்மலா எல்லாருக்குமே வருதுதான். ஸோ எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, ஸோ அதனால எனக்கும் வரும். ஆனா இன்னைக்கு நான் பண்ற ரெசிபி வந்து என் பையன் சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அவனும் ஷெஃபுக்கு தான் படிக்கிறான். ஸோ அதனால அவன் சொல்லி கொடுத்தது தான். அவனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதுல. சரி, அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மஷ்ரூம் சூப்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? கண்டிப்பா. மஷ்ரூம் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, கார்ன்ஃப்ளெக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, மிளகு பொடி 1 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன், கரைத்த சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மஷ்ரூம் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ண போறோம். நீங்க எந்த வயசுல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 6th 7th படிக்கிறதுல இருந்தே மேம். அப்ப ஞாபகம் இருக்கா என்ன முதல்ல பண்ணீங்க அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து சாம்பார் வச்சது. அது ஞாபகம் இருக்கு. நல்லா வந்ததா? சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும். அதனால் எப்பவுமே ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே வெயிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஆயில் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால் ஆயில் கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மஷ்ரூம் இல்லைன்னா வேற என்னெல்லாம் போடலாம்? மஷ்ரூம் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா? வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் மேம். பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஆனா இதுல வந்து விட்டமின் பி வந்து நிறைய இருக்கு. நம்மளுக்கு கேன்சர் வர்றது தடுக்கும், முடி கொட்டுறதெல்லாம் தடுக்கும். ஸோ அதனால வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ அதனால இதுல ட்ரை பண்றது எப்பவுமே பெஸ்டா இருக்கும். பிடிச்சவங்க மஷ்ரூம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஸோ ஆயில் சூடான பிறகு பூண்டு போட்டுக்கிறோம். ஓகே. கரண்டி. ஸோ பூண்டு வதங்கின உடனே நெக்ஸ்ட் வந்து நறுக்கி வச்சு இஞ்சி போட்டுடணும். ஸோ உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்ல ஜீரணமாகறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் வந்து எப்படி வதங்கணும்? ரெட்டிஷ் அந்த மாதிரி வதங்கணும். கொஞ்சம் சிம்ல வச்சு பண்றது நல்லது. ஏன்னா வெங்காயம் வந்து ஓவரா தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறணும். ஆனா பிங்கிஷா இருக்கணும். ஓகே. கோல்டன் இதுக்கு போக கூடாது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வருமா? கண்டிப்பா. சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். கிரன்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி. சரி, நீங்க பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி அது கூட சொல்லலாம், இல்லை சொதப்பின ரெசிபி கூட சொல்லலாம். சொதப்பின ரெசிபி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ரொம்ப சொதப்பிடுச்சு. அதனால நான் ரசிச்சு பண்ணது வந்து வெஜ் புலாவ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சோயா சங்க் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப குண்டா இருந்தேன். ஒரு 120 கிலோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கணும் போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், சூப் ஐட்டம்ஸ், மஷ்ரூம் அந்த மாதிரி இது பண்ணும் போது தான் இப்போ 120லேருந்து 97 வந்திருக்கேன். இன்னும் ஒரு 15 கிலோ குறைக்கணும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வெயிட் லாஸ் ஐட்டமாக தான் இப்போ நிறைய ஞாபகம் இருக்கு பண்றது எல்லாமே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க பையனும் வந்து இதுக்கு தான் படிக்கிறாரு சொல்லிட்டு. இப்போ நீங்க பண்ணும்போது ஏதாவது வந்து சொல்லி தருவாரா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு வந்து உப்பு, எனக்கு அளவு வந்து உப்பு நான் எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன். ஆனா வீட்டுக்கு எல்லாருக்கும் சமைக்கும் போது நான் அவனை கூப்பிட்டு தான் டேஸ்ட் பண்ணாது. எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அவனை கூப்பிட்டு தான் உப்பு கேட்போம். அதெல்லாம் கரெக்டா சொல்லுவான். மிஸ்டேக் இருந்தா கரெக்டா சொல்லுவான். ஆனா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவான், என்ன விட கொஞ்சம் கம்மியா தான் சமைக்கிறீங்க அப்படின்றான். அதுதான் சமைச்சு கொடுத்துருக்கானே. அவன் நிறைய சமைச்சு கொடுத்துருக்கான் மேம். நான் மோஸ்ட்லி இப்ப நான் சமைக்கிறதே கிடையாது, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அவனை படிக்க அமைச்சதுல இருந்து இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். நான் ஆஃபீஸ் ஒர்க், பிசினஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் பிசினஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அவன் தான் மோஸ்ட்லி சமைக்கிறது. ஓகே ஓகே. இன்னும் வதங்க நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும்.
இப்ப வெயிட் லாஸ்க்குன்னு நிறைய சொன்னீங்க இல்லையா? ஆமா இப்ப இந்த மாதிரி வேற இதெல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் அதுதானே இப்ப பாக்குறாங்க, நிறைய வெயிட் லாஸ் வந்து ஆகணும். பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நான் ரொம்ப தப்பான டயட்டிங்லாம் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இப்போ கரெக்டா சூஸ் பண்ண போது பாத்தீங்கன்னா பன்னீர் ஐட்டம் நிறைய எடுத்துக்கலாம். புரோட்டீன் நம்மளுக்கு நிறைய தேவை. ஸோ பன்னீர் ஐட்டம், மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ், நீர் காய்கள் வந்து நிறைய சேர்த்துக்கணும். சுரக்காய், புடலங்காய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், பூசணிக்காய் அதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். வெள்ளரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. வெள்ளரிக்காய்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல் ஆச்சு வெயிட் லாஸ்க்கு. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் வந்து அந்த பிங்கிஷ் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய இன்டேக் பண்றீங்களோ அது ரொம்ப நல்லது. அதனால நிறைய மஷ்ரூம் வந்தா ப்ராப்ளம் கிடையாது. அது நீங்க இப்பவே தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது மஷ்ரூம் கொஞ்சம் கொஞ்சமா வேக வேக அதுவே வதங்கும் போது அதுவே நிறைய தண்ணி விடும். சரி சரி. இதுக்கு காரம் பார்த்தா நம்ம மிளகு பொடி மட்டும் மிளகு தான் மேம் ஜாஸ்தி போடணும். ஸோ சீரகமும் சரி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சோம்பு பொடி போட்டுக்கலாம். ஆனா பட் நிறைய மிளகு யூஸ் பண்ணணும். மிளகு யூஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு இந்த ஜலதோஷம், கோல்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பனா இப்ப உங்க வீட்ல வந்து ஒன்லி டயட் ரெசிபி தான், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா பொரிக்கிறதுன்னு ஒண்ணும் கிடையாதா? எதுவுமே கிடையாது. நானும் என் பையனும் 2 பேருமே டயட்ல இருக்கோம். ஸோ அம்மாவும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் நார்மல் சாப்பாடே சாப்பிட்டு இருக்காங்க. சரி. அப்ப அவங்களுக்கும் கிடையாது அது மாதிரி எதுவுமே நீங்க ஸ்பெஷலா பொரிச்சு கொடுக்குற மாதிரி? எதுவுமே கிடையாது. இப்ப அம்மாவோட ரெசிபின்னு ஏதாவது இருக்கும்ல, அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அம்மா வந்து எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா அம்மா வைக்கிற மீன் குழம்பு வந்து அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு அது மாதிரி வந்துருதா? எனக்கு வரல மேம், ஆனா என் பையனுக்கு வந்துருச்சு. மீன் குழம்பு பயங்கரமா வைப்பாங்க. எல்லாருமே அதான் கேட்பாங்க. எல்லா ஐட்டமும் சூப்பரா பண்ணுவாங்க மம்மி. சரி சரி. நீங்க பண்றதுலயே உங்க பையனுக்கு பிடிச்சது, உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு எதுவும் இல்லையா? சரி. எது பண்ணாலும் சாப்பிடுவாங்க. எது பண்ணாலும் சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். மஷ்ரூம் இன்னும் வதங்கணுமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் வதங்கணுமா. அது நல்லா தண்ணி விடணும். ஓகே ஓகே. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். மஷ்ரூம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு தண்ணி நல்லா விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாஸ் ஐட்டம் வந்து போட்டுக்கலாம். இது மைல்டா தான் இருக்கும் எல்லாமே இல்லையா? ஆமா மேம், சூப்னால எல்லாமே மைல்டா தான் இருக்கும். நம்மளுக்கு வெயிட் போடுதே வந்து ஓவர் மசாலாவால தான் மேம். நம்மளோட மசாலாஸ் தான் நம்மளுக்கு நிறைய வெயிட் போடுது. நம்ம ராக்குக்கு ருசியா சாப்பிடும் போது அது நல்லா நம்மளோட மெட்டபாலிசம்லாம் ஏறிடும். நம்ம மசாலா நிறைய சேர்க்க எண்ணெய் நிறைய சேர்ப்போம். ஏன்னா அது பச்சை வாசனை போகும். ஆமா, சோ அதனால அது எல்லாமே இதுல கம்மி ஆயிடும். உங்களுக்கு டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும். சரி. இந்த சூப்பாவும் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் காரம் போட்டு சாண்ட்விச்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அது கூட பண்ணிக்கலாம். இது வதக்கிட்டு அப்படியே இதுல நீங்க வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பிரெட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மிளகு பொடி மட்டும் போதும் காரத்துக்கு. அவ்வளவுதான். ஓகே. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்னு அவ்வளோவா கிடையாது. ஏன்னா என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 8 வரைக்கும் இருக்கும். ஸோ 8 to 10 o'clock வரைக்கும் ஹஸ்பண்ட் சிக்கன் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும். சரி. வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் மேம். உங்களோட ஹாபீஸ்ன்னு ஏதாவது? ஹாபீஸ் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோட பேசினாலே எனக்கு டைம் நல்லா பாஸ் ஆகிடும். ஓகே. ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதுமாங்க? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம். ஓகே, போதும். இப்போ தண்ணி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சமாக மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸ்பூன் சோம்பு பொடி வந்து கொஞ்சம் டேஸ்ட் பட்டுக்காக. ஓகே. அதனால ஜாஸ்தி சேர்க்க வேணாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்தாலே போதும். சோம்பு வந்து நீங்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கீங்களா? பொடி பண்ணுவோம் மேம். சீரகம், சோம்பு எல்லாமே வறுத்துட்டு தான் பொடி பண்ணுவோம். சரி. ஸோ சீரகம் நம்மளுக்கு ஜீரண சக்தி வரும். ஸோ அதுக்காக அது கொஞ்சம். உப்பு எப்பவுமே சமையல்ல கொஞ்சம் கம்மியா போடுறது நல்லது. ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ தண்ணி ஊத்திட்ட பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். உப்பும் ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes வந்தா போதும். ஓகே. அப்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆமா. ஸோ இப்போ கொஞ்சமா வந்து நம்ம நிறைய மஷ்ரூம் போட்டிருக்கனால தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அது கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சமா போதும், ரொம்ப தேவைப்படாது. அது கொஞ்சம் போட்டாலே உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும். மிளகு பொடி ஆட் பண்ணிடலாம். மிளகு பொடி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். சரி.
ஏன்னா சாப்பிட்றது, ஏன்னா நம்ம மசாலாஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ அதனால மிளகு போடும்போது உங்களுக்கு நல்லா இறக்குற இருக்கும். சமயத்துல தான் போடணும் இல்லையா? ஆமா ஆமா, சிம்ல வச்சுட்டு எல்லாமே இறக்குற சமயத்துல கொஞ்சமா தான் போடணும். ஓகே ஓகே. ஏன்னா மிளகு போட்டு கொதிக்கும் போது ஒரு ரா ஸ்மெல் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே சிம்ல வச்சாச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய மஷ்ரூம் சூப் வந்து ரெடி. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும்னா வெறும் சூப் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் மேலே போட்டால் அவ்வளோதான். ஃபில்லிங்காகவும் இருக்கும் இல்லையா நமக்கு? எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் சூப் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அது வந்து பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டயட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து ஒரு மஷ்ரூம் சூப் போட்டு பார்த்தோம். அதுவும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. 2 ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.